கன்னியாகுமரியில இருக்கிறவங்களுக்கு டெய்லி எப்படி ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்கும்னு கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் டெய்லி காலமா ரன்னிங் முடிச்சிட்டு எங்க வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷா கடல் மீன் வாங்குறதுக்கு நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தேங்காய்பட்டினத்துல இருக்க ஃபிஷிங் ஹார்பருக்கு தான் போவேன். இங்க காலம் 5 to 7 அந்த டைம்ல வந்தீங்கன்னா கடல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வர மீனை எல்லாம் இங்க நிறைய பேர் ஏலம் விழிச்சிட்டு பல்கா வாங்கிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து தான் மீன் சேல் பண்றவங்க எல்லாம் மார்க்கெட்டுக்கு ஃப்ரெஷ்ஷா மீன் கொண்டு போய் சேல் பண்ணுவாங்க. அதனாலதான் கன்னியாகுமரியில உள்ளவங்க வாரத்துக்கு 6 நாள் மீன் சாப்பிட்டு பழகிட்டோம். சண்டே மட்டும் நாங்க வந்து மட்டன், சிக்கன், பீஃப் எல்லாம் எடுத்து ஃபேமிலியா என்ஜாய் பண்ணுவோம். அப்புறமா நீங்க இங்க காலமா வந்தீங்கன்னா உங்களுக்கு கடல்ல உள்ள எல்லா மீனையும் பார்க்கலாம். போட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி இங்க போட்டிருப்பாங்க. அப்புறமா இங்க வந்தா வீட்டு யூஸுக்கு எங்க சைடுல நிறைய பேர் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மார்க்கெட் ரேட்ல தான் கொடுப்பாங்க. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு நான் கண்ணங்குழி வாழை மீன் தான் 200 ரூபாய்க்கு வாங்கினேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுதான் தந்தாங்க. கன்னியாகுமரி மக்கள் டெய்லி மீன் இல்லாம மட்டும் சாப்பிட மாட்டாங்கன்னு உங்களோட வெளியூர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அப்புறமா யாரெல்லாம் நம்ம தேங்காய்பட்டினம் ஹார்பருக்கு வந்து மீன் வாங்குவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்னை போய் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. லவ் யூ ஆல் கைஸ்.